ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை வந்து படக்குள்ளேருந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வேட்டையன் வந்து நம்ம டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி வந்து மாலை 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கையில ஒரு சம்பவம் வந்து சிட்டியில் நடந்துருது. அந்த சம்பவத்துக்காக மக்கள் வந்து ரொம்பவே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த விக்டம்க்கு வந்து எல்லா தரப்பு வாதங்களும் வந்து சாதகமாக இருக்குது. ஆனால் பீப்புளுக்கு தெரியும் அவர் வந்து கிரிமினல்னு சொல்லிட்டு. அவருக்கு பழி வாங்குறதுக்கு வந்து யாருமே வந்து இல்லை. அப்போ வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் இந்த கேஸ்குள்ளே வராரு. இந்த கேஸ்குள்ளே வந்ததுக்கு அடுத்து அந்த விக்டம்க்கு வந்து உறுதுணையாக இருந்து அவரை வந்து காமிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. அது கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் காமிச்சிருப்பாங்க. யார் அந்த வில்லன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் காமிக்கல. ஆனால் ஃபகத் ஃபாசில் இவங்க நம்மளோட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன்னு சொல்லிட்டு 3 பேரையும் வந்து இந்த ட்ரெய்லரில் அப்பியரன்ஸ் பண்ணி வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து அமிதாப் பச்சனுக்கும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கும் உள்ள கிளாஸ் தான் இந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்க போகுது. அமிதாப் பச்சனோட வாய்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ட்ரெய்லரில் அவரோட வாய்ஸையே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட அமிதாப் பச்சனோட வாய்ஸ் தான் இந்த ட்ரெய்லர்லேயும் வருது, படத்துலேயும் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் வந்து ஒரு திருடனாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சீன்லேயே அவர் சொல்லியிருந்தார், ஒரு திருடன் மாதிரி தான் வந்து முகமுடியெலாம் போட தேவையில்ல, மூளை இருந்தால் போதுன்ற மாதிரியான சீக்வன்ஸாக நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஜோக்கர் கதாபாத்திரம் மாதிரி, அதாவது ஃபன் எலமெண்ட்லாம் அதிகமாக கூண்டுற அளவுக்கு இந்த படத்தில் இருக்க போகிறத மாதிரி வந்து தெரியுது. இந்த படத்தில் வந்து நம்ம அமிதாப் பச்சனுக்கும் நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கும் இல்லை பழைய கணக்கெல்லாம் தீர்க்கிற மாதிரியான சீக்வன்ஸ் நிறையா இருக்க போது. நம்ம சூப்பர் ஸ்டார் விண்டேஜ் அவர்களோட சூப்பர் ஸ்டாரோட கெட்டப்ஸு அதே மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம டிஜே ஞானவேல் நல்ல தரமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட அப்பியரன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பியூரான பர்ஃபெக்ட் ஹிட்டாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்மளோட டிஜே ஞானவேல் ஒரு கதையோட அம்சம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் கதையை எடுப்பார். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு போவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.